அதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரியான இந்த தற்கொலை எண்ணமோ வேற எந்த மாதிரியான ஒரு தப்பா போகணும் மனசு நம்ம கண்ட்ரோலை மீறி போகுதுன்னு வருதோ அதுக்கெல்லாம் சேர்த்து அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால் அல்லது நாமனும் ஓ தத்துமை இன்னும் குலூபுகும் பிதிக்கிரில்லா அலா பிதிக்கிரில்லாஹி தத்துமையினுல் குலூப் உள்ளங்கள் வந்து மூமினான மக்களுக்கு வந்து அல்லாஹ்வுடைய திக்ர் அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாக உள்ளங்கள் அமைதி பெறும். மூமின்களுடைய உள்ளம் அமைதி பெறும். அலா பிதிக்கிரில்லா தத்துமையினுல் குலூப் அல்லாஹ்வை நினைவு கூறுவதுதான் உள்ளங்களை அமைதிப்படுத்தும். அமைதி இல்லாத எல்லாத்துக்கும் காரணம். உள்ளம் அமைதியாக மனம் அமைதி பெருமையானால் குழப்பத்திற்கு இடமே இல்லை. எந்த மாதிரியான மனக்குழப்பம் உங்களுக்கு வந்தாலும் என்ன செய்யுங்க, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்ங்கிறதையும் அதுக்கு சொல்லிக்கிறங்க. பொதுவாக அல்லாஹ்வை திக்ர் செய்வது என்ன, லா இலாஹா இல்லல்லாஹ்னு ஒரு 10 தடவை உட்காந்து சொல்லிடு. ஏதாவது பஞ்சாயத்து வந்துச்சா டென்ஷனாக இருக்கா, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் ஒரு தடவை சொல்லி உட்காந்து அப்படியே இறங்கி போயிடும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு ஒரு தடவை சொல்லி என்ன மாதிரி பஞ்சாயத்து இருக்கணும். அல்லாஹ்வுடைய அந்த திக்ரை போட்ட உடனே மனசு வந்து அலை மோது சைத்தானுடைய தூண்டுதலால் இப்லீஸுடைய தூண்டுதலால் அலை மோதக்கூடிய அந்த மனசு அப்படியே அமைதியாகி இப்போ என்ன செஞ்சால் சரியாக வரும், நார்மலாக சிந்திப்பான். நார்மலாக சிந்திக்க வந்தான்னா எவனு தப்பான முடிவு போக மாட்டான். நிதானமாக சிந்திக்க வந்து விட்டான் என்று சொன்னால் முடிவு சரியாக இருக்கும். முடிவு தப்பாக இருந்தால் தான் எல்லா குழப்பமும் வருகிறது. இந்த மாதிரி மனக்குழப்பத்துக்கு ஆளானீங்க என்று சொன்னால் இறைவா இந்த குழப்பத்திலிருந்து காப்பாற்று என்று சொல்லிவிட்டு இறைவனை திக்ர் செய்வதற்கு அல்லாஹ்வும் ரசூலும் என்னதெல்லாம் கற்றுத் தந்திருக்கிறார்களோ அது லா இலாஹா இல்லல்லாஹ் இருக்கலாம் கற்றுத்தந்தது தான். அது சுப்ஹானல்லாஹ் கற்றுத்தந்தது, அல்ஹம்துலில்லாஹ் கற்றுத்தந்தது, அல்லாஹ் அக்பர் கற்றுத்தந்தது, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் கற்றுத்தந்தது, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் கற்றுத்தந்தது. இது மாதிரி சில திக்ர்களை மனனம் செய்து வைத்துக்கொண்டு அதை நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் அப்படியே வந்து இதைத்தானே செய்கிறாங்க. அந்த தியானம் யோகான்னு போய் ஏமாந்து போய் இருக்கிறாங்க. இதுக்கு மிஞ்சின யோகா தியானம் உண்மை கிடையாது. உங்களுக்கு அமைதியை கிடைக்கும். நீங்கள் என்னைக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அமைதியை பயன்படுத்தி பார்த்த, இதை பயன்படுத்த மாட்டார். அங்கே போய் யோகா செய்ய போகிறேன், எனக்கு மன அமைதி கிடைக்கல, அங்கே போய் தியானம் பண்ண போகிறேன்னு சில நம்மளுக்கு முஸ்லீமே போகிறான். நீங்கள் என்னைக்கிற இஸ்லாம் சொல்லக்கூடிய யோகா வந்து இங்கே இஸ்லாமிய வணக்கம் முறை அம்பட்டுமே யோகாவாக தானே இருக்கிறது. அதை விட வேறு மனசு ஆறுதல் படுத்த வேறு என்ன இருக்கிறது. அந்த மாதிரி செய்ய வேண்டும் என்பதையும் இதை வந்து நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும்.